அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலாக அலைஸ் ப்ளூ, ஜிபுல், அப்ஸ்டாக்ஸ், மோத்திலால் நிறுவனங்களை வந்துட்டு அக்கௌண்ட் தொடங்கலாம். அதுக்குன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸ்டாக்ஸுக்கு ரொம்ப இம்பேக்ட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லோரும் நிறையா ஒர்க் பண்ணுறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், இது பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ஸ்மார்ட் ஒர்க். எளிதாக பார்த்ததுமே நம்ம செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்கணும். நம்ம வந்து ஹோல்டிங் வச்சு ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது ஹோல்டிங் வைப்பதை தவிர்க்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹோல்டிங்கே இல்லாமல் ஒரு இம்பேக்ட், நம்மளுக்கு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்தில் எந்த நேரத்தில் இம்பேக்ட் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கணும். முக்கியமாக ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் எப்படி ட்ரேட் பண்ணுவது, அடுத்தது 2:30க்கு மேலே எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணிக்கணும். இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் சந்தை பார்க்கவே கூடாது. உங்கள் ஸ்க்ரீனை ஆஃப் பண்ணி வைக்கிறது மிக மிக புத்திசாலித்தனம். ஏன்னா ஆப்ஷன் வர்த்தகம் செய்பவர்களுக்கு டைம் வேல்யூ கரைவு நடைபெற இடம். நிறைய பேர் சொல்லுவாங்க இடைப்பட்ட 10 மணிக்கு மேலே தான் ட்ரேடே தொடங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆப்ஷன் வர்த்தகத்திற்கு 10 மணிக்கு மேலே வர்த்தகம் செய்வது மிக மிக பாதகமான விஷயமாக இருக்கும். அது உணர்பவர்களுக்கு அதனை பற்றி புரிதல் ஏற்படும். அதனால் எங்கெங்கே ஸ்டாக்ஸை எப்படி இம்பேக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுக்கு என்எஸ்சி வெப்சைட் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்போ நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 0.85% ஏறி இருக்காங்க. ஒரு செக்டாரல் இண்டிசஸாக என்னென்ன செக்டாரில் இம்பேக்டடாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1% ஏற்றம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோ செக்டார் 0.92, அடுத்தது ஃபினான்ஸ் செக்டார் 0.62, எஃப்எம்சிஜி 0.27, ஐடி செக்டார் 1.46, அதுக்கப்புறம் 1.92 மீடியா. மெட்டல் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல ஏற்றம் 3.96, அதுக்கப்புறம் பிஎஸ்சி பேங்க்ஸ் 2.98, அடுத்தது ப்ரைவேட் பேங்க் அதனால் ஒரு நல்ல ஏற்றம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஹெல்த் கேர், கன்சியூமரில் ஒரு ஃப்ளாட் தான், ஆயில் அண்ட் கேஸ் 1%. அப்போ எல்லாமே அப்போ ரொம்ப நல்ல தாக்கம் கொடுத்தது மெட்டல்ஸ் செக்டாரும், அடுத்தது வந்துட்டு பிஎஸ்சி பேங்க்ஸும் ஐடி நல்ல ஒரு தாக்கத்தை கொடுத்துள்ளது. இது இப்படி பார்க்கணும். அடுத்து என்ன ஸ்டாக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டலில் இம்பேக்ட்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நீங்கள் மெட்டல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாலே அந்த எந்த நிறுவனங்கள் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் இன்றைக்கி 15% ஏறி இருக்குது. நேற்று வீடியோலேயே அதானி என்டர்பிரைஸோட லெவல்ஸை வந்துட்டு நம்ம அதனுடைய ஸ்ட்ரேடல் லெவலை வச்சு என்ன லெவல்ஸ் சொன்னமோ அது இன்றைக்கி அடைஞ்சிருக்கு. வேணால் அந்த வீடியோ வேணாலும் நீங்கள் பாருங்கள். அங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தோம், என்ன எல்லைகள் இருக்க காரணம் அப்படின்னு இம்ப்ளைட் வாலிட்டி பற்றி பார்த்து அதை பற்றி சொல்லியிருந்தோம். அடுத்து ஹின் காப்பர், அப்போலோ, அடுத்தது வந்துட்டு நேஷ்னல் அலுமினியம், வெல் கார்பரேஷன், ஜிண்டல் ஸ்டீல், இவங்க எல்லாமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ இது அனைத்துமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது எளிதாக தெரிந்து கொள்ளலாம் செக்டார் இண்டிசஸில். இல்லை செக்டார் இண்டிசஸை நான் ஒன்றும் பார்க்க முடியல அப்படின்னா மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இன்றைக்கி காலையில் யார் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஃபயரிங் யார்கிட்ட இருந்தது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இன்றைக்கி காலையிலேயே அதானி என்டர்பிரைசஸ்ங்கிறது 4.41%. அப்போது இவங்க என்ன இம்பேக்ட் கொடுத்தாங்க, இப்போ முடிவு பார்த்திங்கன்னா இங்கே தெரியும். அப்போ இவங்களோட ஓப்பன் 1424 அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதெல்லாம் நீங்கள் ஆய்வு செஞ்சிங்கன்னா காலையிலே ஃப்ரெஷ் ப்ரீமியத்தில் என்ன ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஓப்பன் 1424, லோ பார்த்திங்கன்னா 1411. அப்போது வெறும் 13 ரூபா தான் நெகட்டிவ். அதுக்கப்புறம் பாருங்க கிட்டத்தட்ட 150 ரூபா ஒரு ஏற்றம் கண்டுள்ளது. இதுக்கு உடனே நம்மளுக்கு வந்துட்டு டெரிவேட்டிவ்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அதனுடைய ஆப்ஷன் அட்டவணை கிடச்சிடும். 1500 கால், 1600 கால், 2000 கால், 1700 கால், 1500 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ 1500 நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். இவர்களெல்லாம் ஒரு போட்டியாளர்களாக இருப்பாங்க. அப்போ இதனுடைய தாக்கம் உங்களுக்கு புரியணும். 2000 கால் பார்த்தீங்கன்னா அவங்களே 28 ரூபாயிலிருந்து இரட்டிப்பாயிருக்காங்க. இதனுடைய ஆப்ஷன் செயினில் இதனுடைய ப்ரீமியம் இம்ப்ளைடு வாலிடிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த இம்ப்ளைடு வாலிடிட்டி இருந்தால் தான் அதனுடைய தாக்கம் நல்ல பிரம்மாண்டமாக இருக்க போகுது. இப்போ அதே இம்ப்ளைடு வாலிடிட்டி அதே தான் இருக்குது. அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தா 1580 கால் 172 ரூபானா அப்போ இது கிட்டத்தட்ட 1750 வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள், இதனுடைய தடுப்பு அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு ஆக்ஷன் இருக்க போகுது. 1580 புட் இவங்களும் 170 ரூபான்னு எடுத்துட்டா 1400 இதுக்குள்
அப்போ இந்த 2 பிரீமியத்தை எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 350 புள்ளிகள் பக்கம் வரும். அப்போது 1600லிருந்து அப்போ 1300லிருந்து 2000க்கு உட்பட்டு அதானி என்டர்பிரைசஸ் இருக்க மிக அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இதன் மூலியம் தெரிய வருகிறது. இப்படித்தான் நம்ம டேட்டாஸ் எடுக்கணும். அடுத்து நம்மளுக்கு இதெல்லாம் நீங்கள் ப்ரீ ஓப்பன்லேயே பார்த்துக்கலாம். அடுத்தது மார்க்கெட்டோட நிகழ்வில் யாரெல்லாம் ரேங்கிங் அடிப்படையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் அதானி என்டர்பிரைசஸ், ஹிண்டால்கோ, யூபிஎல், ஸ்டேட் பேங்க் இவங்களாம் தாக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹிண்டால்கோவோட டேட்டாஸ் எடுத்து நீங்கள் உடனே அதோடைய லெவல்ஸ் நீங்கள் எடுத்துடலாம். அவங்களோட டெரிவேட்டிவ்ஸ் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிடும். டெரிவேட்டிவில் அவங்களோட அட்டவணை என்ன கொடுத்துருக்காங்க, 420 கால், 410 கால், 400 புட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது அதனுடைய அட்டவணை நம்ம பார்த்தாச்சு. அது ஆப்ஷன் செயின் இவங்களுக்கு என்னென்ன இம்பேக்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இம்ப்ளைடு வாலிடிட்டிங்கிறது ஓரளவுக்கு இருக்குது. அப்போ ஓரளவுக்கு மொமெண்டம் இருக்கும். 410 கால் அடிப்படையில் 17 ரூபாய். அப்போ 427 410 11 ரூபாய் அப்படிங்கும்போது 400 ரூபாய். அப்போ 400 to 427 அப்படிங்கிறது ஒரு தாக்கம். இதனுடைய 2 பிரீமியம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 28 ரூபாய் வரப்போகுது. அப்போ 410 + 28 - 28 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம டேட்டாஸ் எடுத்து பார்த்து பழகணும். அடுத்து ஹிண்டால்கோ, யூபிஎல், ஸ்டேட் பேங்க்கில் பார்த்தாச்சு. இதில் நெகட்டிவ் ஜோனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்தை நல்ல ஏற்றத்துலையும் இறங்குமுகமாக இருந்தது. பார்த்திங்கன்னா பிரிட்டானி இவங்களாம் ஒரு பெரிய 1% போது ஏற்றத்தில் இவங்க பங்கேற்கல. அதனுடைய தாக்கம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்து எஃப்என்டோ ஸ்டாக்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எஃப்என்டோ ஸ்டாக்ஸுங்கிறது வேல்யூம் கம்மியாக இருக்கும். ஆனால் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது எஃப்என்டோ ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நிஃப்டியில் 2% மேறதே ரொம்ப அதிகபட்சமாக இருக்குதுன்னு. இதெல்லாம் சர்வசாதாரணமாக 5 to 7%, 10% அதிகமாக ஏறும். அப்போ இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் எப்படி வேல்யூம் பேஸில் இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்து செய்யலாமா வேண்டாமா? ஆனால் அதிக ஏமாற்றங்கள் இதில் கொடுக்கும். அதுலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் ஆய்வு செஞ்சிங்கன்னா இதில் தான் நல்ல லாபத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இன்றைக்கி டிவிஎஸ் மோட்டார், பிரிட்டானி இவங்கெல்லாம் நெகட்டிவ் ஜோனில் இருந்தாங்க. இதே போல் நீங்கள் வர்த்தகம் செய்ய இந்த மாதிரி கட்டண பயிற்சி இருக்குது. மார்ச் 10ஆம் தேதி துவங்குது. விருப்பம் உள்ளவங்க அதில் பங்கேற்கலாம். 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதை உங்களுக்கு விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஸ்டாக்ஸை எளிமையாக இவ்வாறு தான் தேர்ந்தெடுக்கணும். இம்பேக்ட் ஸ்டாக்ஸ் இதுதான். இதை தேர்ந்தெடுத்து நீங்கள் வியாபாரம் செஞ்சாலே மிக எளிமையாக கற்றுக்கொள்ளலாம், லாபம் அடையலாம். நஷ்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனை தவிர்த்து எப்படி லாபமாக மாற்றலாம் அப்படிங்கிறது இந்த என்எஸ் வெப்சைட்டே நம்மளுக்கு போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.